சொர்க்கம் சொர்க்கம் இன்னி உண்டோ சொர்க்கம். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ பட்டக்கரு நீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடுநீசில் தெரியும் நட்சத்திரங்களடி சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொல்லோ பட்டக்கரு நீல புடவை பதித்த நல்வயிரம் கண்ணம்மா நட்ட நடுநீ. வாணி, ஏன் கண் கலங்குற? ஒன்றும் இல்லை, என்னமோ நினச்சி பாட ஆரம்பித்தேன். சரி, சட்னி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இட்லி வாத்து ஹாட் கேஸில் வச்சுருக்கேன், ஞாபகம் சாப்பிட்ரு. நான் இப்போ போயிட்டு காலம்பரை வரேன். கல்யாணி, என் மேலே கொஞ்சம் கருணை காமிப்பியா? என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற? கருணையே வடிவமான கலைவாணி உங்ககிட்ட குடியிருக்கா, நீ இப்போ இப்படியெல்லாம் பேசலாமா? கலைவாணி என்னை கை விட்டுட்டா, கல்யாணி நீ கை கொடுத்தா கரையேறிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் தகுதிக்கு மேலே பேசி என்னை கொல்லாத. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு காலையில் உடனே வர, வீட்டுக்கு தூங்குறதுக்காக தானே போற. உனக்கு தான் யாருமே இல்லையே, எப்பவும் இங்கேயே இருந்துடக்கூடாதா? நான் இங்கேயே இருக்கணுமா? நிரந்தரமாவா? ஏன் யோசிக்கிற? இங்க என் கூட தங்குறது உனக்கு பிடிக்காதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நோக்குதான் தெரியுமே, நேக்கு காஞ்சனான்னு ஒருத்தி இருக்கா, அவ தனியா கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தீர்ற வரைக்கும் நான் அங்க இருந்தே ஆகணும். வாணி, நீ தான் அடிக்கடி சொல்லுவியே நானும் காஞ்சனாவும் உனக்கு ரெண்டு கண்கள்னு. அதுல என்ன சந்தேகம்? நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் நேக்கு ரெண்டு கண்கள் தான். அதுல ஒரு கண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரக்கூடியதுதான், இன்னொரு கண்ணு தான் எப்பவும் இருட்டிலேயே இருக்க போகுது. வாணி, காஞ்சனாக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க தீரக்கூடியதுதான், அவளால இன்னொருத்த துணை இல்லாம வாழ முடியும். ஆனா என்னால இன்னொருத்தர் தயவு இல்லாம வாழ முடியாது கல்யாணி. நீ என்ன சொல்ற? கண்ணுக்கு லட்சணமா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவிய கல்யாணி. ஆனா எனக்குள்ளே ஒரு குறை இருக்கு. என் நிலைமை எதிரி கூட வரக்கூடாதுன்னு தான் தினம் தினம் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன சொல்ற? நோக்கு என்ன குறை இருக்கு? அப்படி உன் மனசுல என்னதான் குறை இருக்கு நீ என்கிட்ட சொல்ல. நான் எப்படி உன்கிட்ட சொல்லாத இருப்பேன்? அப்படி நான் சொல்லேனாலும் நீயா இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்க தான் போற. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது கல்யாணி. ஏன் ஏதோ மாதிரி பேசுற? என்ன விஷயம்னு என்னண்ட சொல்லக்கூடாதா? நம்ம சந்தோஷத்தை வேணா எல்லார்ட்டையும் சொல்லி பகிர்ந்துக்கலாம், நம்ம துக்கத்தை நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும். அடுத்தவா கிட்டதான் சொல்ல வேண்டாம், என்னண்ட கூடவா? அந்த உரிமையில தான் நானும் கேட்கிறேன். நீ என் கூடயே இருந்துற. இப்பெல்லாம் தனியா இருக்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கேன், திடீர்னு கரண்ட் போச்சுன்னா கூட ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி. கவலைப்படாத வாணி,
நோக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பா நான் இங்கேயே வந்து தங்கிடுவேன். தைரியமா இரு. நான் வரேன். வரவேன். ஹலோ ஹலோ வாணியா? என்னங்க எப்போ வரீங்க? நைட்டு 11 மணிக்குள்ள ஆத்துல இருப்பேன். அப்படியா? சரி சரி. எனக்கு கொஞ்சம் டிஃபன் பண்ணி வைக்கிறியா? டிஃபன் கல்யாணி போயிட்டா. சரி சரி, நானே உங்களுக்கு பிடிச்ச அடையும் அவியலும் பண்ணி வச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி வந்துடுறேன். வச்சுட்டுமா? எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே உங்களை பார்க்க முடியும். எனக்கு பார்வை போகிறதுக்குள்ள உங்களை பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்குங்க. என்னங்க பேச்சையே காணோம்? வருத்தப்படுறீங்களா? சரி, நான் இனிமே இப்படிலாம் பேசல. சீக்கிரம் வந்துருங்க. ம். வாங்க வாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம்? ஸ்வாதியோட ஃபீஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மாமிக்கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. சாரி, கொடுத்துருக்கலாம். அவ எப்படி படிக்கிறா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு தாயா அவளோட படிப்புல நான் அக்கறை காட்டணும் இல்ல? ஸ்வாதியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அவ ரொம்ப நல்லா படிக்கிறா. ஓ, ஒரு நிமிஷம். சுமதி அக்கா, காஃபி கொண்டு வாமா. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நான் வரும்போது தான் காஃபி சாப்பிட்டு வந்தேன். எப்போ ஒரு தடவை வரீங்க, காஃபி கூட குடிக்கலனா எப்படி? ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்குங்க, அதான் அடிக்கடி வந்து போக முடியல. ஸ்வாதியை பாத்துக்கங்க, அவளுக்கு பிடிவாதம் அதிகமா இருக்கு. சின்ன குழந்தை தானே, போக போக சரியா போயிடும். ஸ்வாதியை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். கிளாஸ்ல படிக்கிற குழந்தைங்க எல்லாம் ஏன் குழந்தை மாதிரி. டீச்சரா இருக்கிற பெருமையே அதுல தானே இருக்கு. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் வாமா. இந்தாங்க. இவ என் தங்க. கோயம்புத்தூர்ல பிஎட் முடிச்சிட்டு இப்பதான் இங்க வந்திருக்கா. இவங்க காஞ்சனா. ஹலோ. ஸ்வாதியோட அம்மா. ஜெட்லைன் கொரியர்ல மேனேஜரா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இவளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். ஆஹா. எல்லா குழந்தைங்களும் இவகிட்ட ஒட்டிக்குவாங்க. ஸ்வாதினா ரொம்ப க்ளோஸ். ஓ, அப்படியா? குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, சின்ன சின்னதா இருந்துகிட்டு அதுங்க பேசுற விதமும் நடக்கிற விதமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அவர் மனைவி எழுந்துட்டதுனால அவர் வாழ்க்கையில ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செஞ்சுட்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாரு. கண்டிப்பா திருந்திடுவாரு. என்ன திடீர்னு எதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு? ஒன்னும் இல்ல, உங்க தங்கச்சியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த சின்ன வயசுக்கே உரிய கனவுகள் எதுவும் இல்லாம குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் வித்தியாசமானவ. படிப்பு முடிச்சாச்சு, அடுத்தது கல்யாணம் தானே. வரன் பார்த்தாச்சா? படிப்பு முடியட்டும் சொல்லிட்டு இருந்தா நானும் அவளை தொல்லை பண்ணல. இனிமேதான் ஒரு நல்ல மாப்பிளைய பாக்கணும். சோ நல்ல பையனா தான் உங்க பொண்ணை கொடுப்பீங்க? நிச்சயமா. எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். என்ன நல்ல பையனா எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கு உங்க தங்கச்சி கொடுப்பீங்களா? உங்களுக்கு அண்ணன் இருக்காரா? என்ன வேலை பாக்குறாரு? ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிகியூட்டிவா இருக்காரு. 10,000க்கு மேல சம்பளம். நான் எங்க அண்ணனுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லவரு. திடீர்னு கேட்டுட்டீங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க நிதானமா கேட்டிருந்தா கூட இதுல நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே இவளை நான் தான் வளர்த்தேன். அதுக்காக
எல்லாத்தையும் நானே தீர்மானிக்க முடியாது. அப்புறம் என் முடிவு அவ மேல திணிச்ச மாதிரி ஆயிடும். உங்களுக்காக நான் ஓகே சொன்னாலும் கல்யாணம் பண்ண போறோம் இவதானே. இதுல இவ முடிவு தான் முக்கியம். நீ என்னம்மா சொல்ற? இல்ல ஆ, அக்கா இருக்கும்போது நான் எப்படி? ஓ சாரி 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 சாரி, எனக்கு இது தோணல பாருங்க. ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஏதாவது கொள்கையா இல்ல வரதட்சணை கொடுக்க கூடாதுன்னு லட்சியமா? மனசளவுல ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓ ஆமா, காலேஜில் படிக்கும்போது ஏற்பட்ட பழக்கம். ஸ்டேட் லெவல்ல அவர் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. அவரும் என்ன விரும்பினாரு. அவரும் நானும் கொஞ்ச நாள் தான் பழகணும். ஆனா மனசு முழுக்க நிறைவா இருக்கு. ஒரு தடவை வெளியூர்ல நடக்கிற போட்டிக்கு போனாரு. திரும்பி வரும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. சாரி, ஐம் ரியலி சாரி. அவரை என்னால மறக்க முடியல. இந்த ஜென்மம் முழுக்க நான் அவர் நினைவாவே வாழ்ந்துடுறேன். வேற யாருக்கும் என் வாழ்க்கையில் இடம் இல்லை. உங்க மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய துக்கத்தை பூட்டி வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. எங்க அண்ணன் கூட அப்படிதான் மனசுக்குள்ள நிறைய வேதனைகளை வச்சுட்டு புழுங்கிட்டு இருக்காரு. அவர் உங்களுக்கு கூட தெரியுமே, அவர் பேர் ராமு. இங்க உங்ககிட்ட டியூஷன் படிக்கிறாளே அனு, அவளோட ஃபாதர் தான். அவருக்கா என் தங்கச்சி கேட்டீங்க? ஆமா, பட் ரொம்ப நல்லவரு. ஏதோ கௌரவமான வேலையில இருக்கீங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களா தெரியுறீங்க. உங்க குழந்தை என்கிட்ட படிக்கிறாளேன்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருந்தேன். என் தங்கச்சியை பார்த்து ரெண்டாம் தரமா கேக்குறீங்களே, உங்களுக்கு என்ன தைரியம்? நல்லா வாழ வேண்டிய ஒரு பொண்ணை பார்த்து இப்படி கேட்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ, நாங்க என்ன அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டோமா? பெரியவங்களாத வீடுனா என்ன வேணாலும் பேசுவீங்களா? என் தங்கச்சி கிட்ட அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? அவளுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? ஐயோ, நீங்க எப்படி உங்களுக்கு இப்படி கேட்க மனசு வந்தது? ஏதோ உங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கிறதுனால பேசாம விடுறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. அவளை குத்தம் சொல்ல மாட்டேன், உன்னைதான் குத்தம் சொல்லுவேன். ஏதோ ஃபீஸ் கட்ட போனோமா, படிப்பை பத்தி விசாரிச்சோமான்னு இல்லாம பொண்ணு கேட்க போனாலா பொண்ணு கேட்க. அவங்க அவ்வளவு பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ணி கேட்டுட்டேன்? என் அண்ணனுக்கு பொண்ணு தரீங்களா தானே கேட்டேன். இது ஒரு தப்பா? வழியில முள்ளு இருந்தா நாம தான் பார்த்து விலகி போகணும். வலிய அதுல போய் பட்டுண்டு வலிக்கிறதுன்னு வந்து நிக்கப்படாது. புரியறதா? அவனுங்க உன் அண்ணன் தம்பிங்க உன்னை பாடாப்படுத்தி பாயா சுருட்டுனா, உன் அண்ணன் ராமு என்ன பண்ணா? அவன் பங்குக்கு உன் குழந்தைய கடத்தின்னு போனா. நீ எப்படி துடியா துடிச்சிருப்ப? நாம எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிருப்போம். இதெல்லாம் மறந்துட்டியா? நீ தான் மறுபடியும் உன் அண்ணன் தம்பிங்க வேணும்னு போய் நிக்கிறிய தவிர, அவள்லாம் உன் ஒட்டும் வேணாம் உறவு வேணான்னு உன்னை ஒட்டு மொத்தமா வெட்டி தள்ள பாக்குறான். இதெல்லாம் ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மன்னி, எட்டி உதைச்ச காலை வெட்டி போடணும்னு நினைக்கிறது சில பேரோட குணம். அதுக்காக நாமளும் அப்படியே இருக்கணுமா? உதைச்ச காலுக்கு கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்து பாப்போம். அப்பவாவது தப்பு உணராத இந்த மனசு. நீ ஒத்தடம் கொடுக்கணும்னு நினைக்கிற, அவள்லாம் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறா. துஷ்டனை கண்டா தூர விலகிடணும்டி, அதான் நமக்கு நல்லது. விலகிறதுக்கா விசாகப்பட்டினத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்த? சரிடி, நீ குருட்சேத்திர போர் நடத்த போறேன்னு சொன்ன, நானும் கேட்டுண்டேன். அவ எப்ப குழந்தைய கடத்தினாலோ அப்பவே எனக்கு நம்பிக்கை போயிடுத்து. குழந்தைய போய் எதிரியா நினைக்கிறவா நாளைக்கு உன்னை விட்டு வைப்பான்னு என்ன நிச்சயம்? அவளால நோக்கு ஆபத்து வந்துடப்படாதேன்னு நான் கடந்து தவிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா பொண்ணு கேட்டு போய் அவளாண்ட நல்லா வாங்கி கட்டிட்டு வந்து நிக்கிற. மணி, ராமண்ணாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவர் ரொம்ப நல்ல மனுஷனா மாறிடுவார். மணி, அந்த 3 பேரையும் நீ மனுஷாலா நினைக்கிறியா? அவ மாறிடுவான்னு நீ நம்புற?
மாற மாட்டா. நீ மாறுறதா நல்லதுன்னு நேக்கு தோன்றதுமா. மனசை மாத்த முடியலன்னா இடத்த மாத்திக்க. என்ன சொல்றீங்க? மனசை கல்லாக்கிண்டு சொல்றேன் காஞ்சனா. நீ என் கூடவே இருந்தா நன்னா இருக்கும்னு நான் ஆசைப்படுறதை விட நீ எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பாரு. அதுதான் நாம இவ்வளவு நாள் பழகினத்துக்கு பெருமை. மன்னி, ஆமாடி, உன் ஆம்படையா சொல்ற மாதிரி நீ விசாகப்பட்டினத்துக்கே திரும்பி போயிடு. உன் குடும்பத்தோட நிம்மதியாரு. எதுக்காக இந்த முரடங்களோட மல்லு கட்டி நிக்கிற? நீ அவளுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலும் நீ போற இடங்கள்லாம் நோக்கு பொல்லாப்பு தான் வரும். பேசாம திரும்பி போயிடு காஞ்சனா. ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும் தான் நான் மனசார நினைச்சேன். உங்க அப்பாவும் அதான் ஆசைப்பட்டாரு. உன்னோட ஆசையும் அப்பாவோட ஆசையும் நான் நிறைவேற்றுவேன். இல்ல மணி, நான் எதுக்காக வந்தனோ அந்த லட்சியம் நிறைவேறாம என் பணம் கூட இந்த ஊரை விட்டு போகாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போறதில்ல. எனக்கு எங்க அம்மா துணையா இருக்காங்க. அவங்களோட சக்தி எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்தும். நீங்க பயப்படுற மாதிரியெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது. ராமு அண்ணன் விஷயத்த அண்ணி சொன்னதா கூட நான் நினைக்கல. ஏதோ அசிரீரி சொன்னதா தான் நான் நினைக்கிறேன். எங்க அம்மா தான் அண்ணி ரூபத்துல வந்து நான் மறந்து போன கடமை எனக்கு ஞாபகப்படுத்தினதா நான் நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு ஓடி போனா எப்படி? என்னால முடியாது, என்னால முடியாது. என்ன முடியுமா, உன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். என்னால உன் முடிவை மாத்த முடியாது. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் ஒத்துண்டுதான் ஆகணும். நான் போறேன்.